அன்பான மாணவர்களே, உங்களை கல்வி தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு புறப்பரப்பு வேதியியலில் கூழ்மங்கள் தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கூழ்மம்னா என்ன? இப்போ வீட்டில் அம்மா அவங்க சமைக்கிறப்ப களின்னு ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. அந்த களி எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ஜெல்லி ஃபார்மில் கொலன்னு இருக்கும். அந்த ஃபார்முக்கு பேர் என்ன சொல்ல கூழ்மங்கள். அதே போல் நீங்கள் அன்றாட வாழ்வில் எந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம், ஜெல்லி வாங்கி சாப்பிடுவோம். அதே போல் முட்டையில் பார்த்தோம்னா அந்த மஞ்சள் கரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் கரு எப்படி இருக்குன்னா எடுத்து கையில் வைத்து பார்க்குறப்ப அதே போல் ஜெல்லி ஃபார்ம்லேயே ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் அன்றாடவில் பார்க்கக்கூடிய கூழ்ம நிலையின் பண்புகள். கூழ்மம் என்பது இரண்டு பொருட்கள், இது ஒரு பொருள், இது ஒரு பொருள். இரண்டு பொருட்களும் சேர்ந்த ஒரு படித்தான கலவை. எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம்னா வயலில் சேறு இருக்கும். சேரில் தண்ணியும் அந்த களிமண்ணும் ரெண்டும் கலந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா களி மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டு கலவைக்கு பேர் சேத்து மண் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுதான் ஒரு படித்தான ஒரே ஒரு படியில் காணப்படும். இரண்டு பொருட்களும் ஒன்று கலந்து ஒரே ஒரு படியில் காணப்பட்டால் அந்த கலவையானது ஒரு படித்தான கலவை என்று அழைக்கப்படுகிறது. கூழ்மங்கள் என்பவை ஒரு படித்தான கலவைகள் ஆகும். இப்போ இதில் பார்த்தோம்னா ஒரு பொருள் இருக்குது, மற்றொரு பொருள் இருக்குது. ஒரு பொருளின் மீது மற்றொரு பொருளானது எப்படி இருக்கும்? விரவி காணப்படும், உள்ள ஃபுல்லாக போய் பரவி காணப்படும். அவ்வாறு பரவி காணப்படும் பொழுது அதனுடைய கூழ்மத்தின் அளவானது மிக மிக சிறிய, அதாவது 1 முதல் 200 நானோமீட்டர் அளவிற்கு மிக மிக குறைவாக மாற்றி காணப்பட்டால் அந்த படியத்துக்கு பேர் தான் சொல்கிறாங்க கூழ்ம படியங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கூழ்ம படியம் எப்படி உருவாகுதுன்னா ஒன்று பிரிகை ஊடகம், மற்றொன்று பிரிகை நிலைமை. பிரிகை ஊடகம் என்பது அதிக அளவு காணப்படும், பிரிகை நிலைமை என்பது குறைந்த அளவு காணப்படும். பிரிகை ஊடகமும் பிரிகை நிலைமையும் இரண்டும் சேர்ந்து உருவாகக்கூடிய கலவை தான் கூழ்ம கலவைகள். இந்த கூழ்மங்கள் எப்படி தயாரிக்கப்படுகின்றன பார்க்க போகிறோம். பிரிகை நிலைமை, பிரிகை ஊடகம். பிரிகை நிலைமை என்பது எப்படி இருக்குன்னா மேக்சிமம் திண்மமாக தான் இருக்கும். அதே போல் பிரிகை ஊடகம் என்பது நீர்மமாக தான் காணப்படும். ஒரு திண்மம் ஒரு நீர்மம் இரண்டும் ஒன்றுடன் ஒன்று கலந்து நம்மளுக்கு என்ன உருவாகின்றது? கூழ்மங்களானது உருவாகின்றன. இதில் நீரை பிரிகை ஊடகமாகவும் பிரிகை ஊடகமாக வைத்து கொண்டுள்ள கூழ்மங்களுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீர்ம கூழ்மங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆல்காலை பிரிகை ஊடகமாக வைத்து கொண்டு இருக்கும் கூழ்மங்கள் ஆல்கால் கூழ்மங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பென்சீனை பிரிகை ஊடகமாக வைத்துக் கொண்டிருக்கும் கூழ்மங்கள் பென்சோ கூழ்மங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்போ நம்ம எதை வச்சு நம்ம வகைப்படுத்துகிறோம்? பிரிகை ஊடகம் நீரை வச்சு பிரிகை ஊடகம் நீரை பயன்படுத்தி கூழ்மங்கள் தயாரித்தால் அந்த கூழ்மங்கள் நீர்ம கூழ்மங்கள் என்றும், ஆல்காலை வைத்துக்கொண்டு கூழ்மங்கள் தயாரித்தால் ஆல்கால் கூழ்மங்கள் என்றும், பென்சினை வைத்துக்கொண்டு கூழ்மங்கள் தயாரித்தால் பென்சோ கூழ்மங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இது பிரிகை நிலைமைக்கும் பிரிகை ஊடகத்திற்கும் இடையில் ஒரு பிரிகை நிலைமை எடுத்துக்கிறோம். இந்த பிரிகை நிலைமை என்பது ஏதாவது ஒரு திண்மம். எடுத்துக்காட்டாக நம்ம திண்ம பொருட்கள் நிறையா வேதிப்பொருட்கள் இருக்குது. ஏதேனும் ஒரு திண்ம பொருளை எடுத்துக்கொண்டு அந்த திண்மத்து கூட ஒரு நீர்மம், நீரையோ இல்லாட்டி ஆல்காலையோ பென்சினையோ ஊற்றி நல்லா கலக்கிறப்ப பிரிகை நிலைமையும் பிரிகை ஊடகத்திற்கும் இடையே நமக்கு என்ன ஏற்படும்? ஒன்றுக்கொண்டு வினை புரிந்து விசையினை பயன்படுத்தி பிணைப்பை ஏற்படுத்தும். அவ்வாறு பிணைப்பை ஏற்படுத்தும் போது நமக்கு என்ன உருவாகின்றது? கூழ்மங்களானது உருவாகின்றன. அதன் அடிப்படையில் கூழ்மங்களை 2 வகைகளாக வகைப்படுத்தலாம். ஒன்று கரைப்பான் விரும்பும் கூழ்மம் என்றும், மற்றொன்று கரைப்பான் வெறுக்கும் கூழ்மம் என்றும் அழைக்கப்படுகின்றது. கரைப்பான் விரும்பும் கூழ்மம்னா என்ன? கரைப்பான் விரும்பும் கூழ்மம் என்பது பிரிகை நிலைமைக்கும் பிரிகை ஊடகத்திற்கும் அந்த திண்மத்திற்கும் அந்த நீர்மத்திற்கும் இடையில் கவர்ச்சி விசை வலுவாக காணப்பட்டால் நமக்கு என்ன உருவாகின்றது? கரைப்பான் விரும்பும் கூழ்மங்கள் உருவாகின்றன. எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம்னா வீட்டில் அம்மா அவங்க பருப்பு சாதம் சமைப்பாங்க, இல்லைன்னா பருப்பு செய்வாங்க. பருப்பு செய்கிறப்ப பருப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா புரோட்டீன், புரதம் தான் அதிகமாக காணப்படுகின்றது. அது பிரிகை நிலைமை. பிரிகை நிலைமை என்பது எவ்வாறு இருக்கும்? திண்மமாகவே காணப்படும். அந்த திண்ம பொருளில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு நீர்மத்தை பிரிகை ஊடகம் இப்போ நம்ம பருப்பு வைக்கிறப்ப உள்ள என்ன பண்ணுவாங்க? தண்ணி ஊற்றுவாங்க.
தண்ணி ஊற்றின பிறகு நல்லா பருப்பை கடைஞ்ச பிறகு நமக்கு எப்படிப்பா இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜெல்லி ஃபார்மில் தான் இருக்கும். நிறையா ஊடகம் தண்ணியை நீர்மத்தை அதிகமாக ஊற்றுறப்ப நமக்கு என்ன செய்யும், கொஞ்சம் லிக்யூட் ஃபார்மாக வந்து மாறும். அப்போ புரதமும் நீரும் வந்து நல்லா கலந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு கூழ்ம கரைசல் கிடைக்கின்றது. அந்த புரதம் அந்த பருப்பும் தண்ணியும் வந்து ஒன்றுக்கொண்டு விரும்பி நம்மளுக்கு ஒரு பொருளை வந்து உருவாக்கின்றது. அந்த குழுமங்கள் என்ன குழுமங்கள், கரைப்பான் விரும்பும் குழுமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம்னா புரதம் மற்றும் ஸ்டார்ச் குழும கரைசல் வந்து கரைப்பான் விரும்பும் குழுமத்திற்கு எடுத்துக்காட்டுகள். இந்த கரைப்பான் விரும்பும் குழுமம் வந்து அதிக நிலைப்புத்தன்மை கொண்டவை. அதிக நிலைப்புத்தன்மை கொண்டவை. ஏன் அதிக நிலைப்புத்தன்மை கொண்டவை என்றால், பிரிகை நிலைமைக்கும் பிரிகை ஊடகத்திற்கும் இடையே நம்மளுக்கு எப்படி இருக்கு, கவர்ச்சியானது வலுவாக காணப்படுகின்றது. வலுவாக காணப்படுவதால் பிரிகை நிலைமையும் பிரிகை ஊடகத்தையும் பிரிப்பதற்கு அதிக விசையானது தேவைப்படுகின்றது. வெளிப்புறத்திலிருந்து பிரியை நிலைமையும் பிரியை ஊடகத்தையும் இரண்டையும் பிரிப்பதற்கு அதிக விசை தேவைப்படுவதால் நம்மளுக்கு அதிக நிலைப்புத்தன்மை கொண்டது. அதே போல் எளிதில் என்ன செய்யாது, வீழ்படிவாவதில்லை. எளிதில் வந்து வேமா வந்து வீழ்படிவாகாது. அது இப்போ வீழ்படிவான பின்னரும் மறுபடியும் என்ன செய்யலாம், பிரிகை ஊடகத்தையும் பிரிகை நிலைமையும் வந்து தனித்தனியாக பிரிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம்னா வந்து பருப்பை வந்து வச்சிட்டோம்னா, பருப்பு கடைஞ்சி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள் வச்சு பார்க்குறப்ப மேலே ஃபுல்லாக தண்ணி மேலே வந்துடும், கீழே பருப்பு போயிடும். மேலே தண்ணி ஃபுல்லாக பிரிகை நீர்மம் பிரிகை ஊடகம், கீழே இருக்குது பிரிகை நிலைமை, கீழே இருக்குது பருப்பு திண்மம் ஃபுல்லாக கீழே போயிடும். அப்போ இரண்டை வந்து தனித்தனியாக பிரிக்கலாம். அது பேர் என்ன சொல்கிறாங்க, மீளவும் கூழ்ம நிலைக்கு கொண்டு வர முடியும். யாரை, கரைப்பான் விரும்பும் குழுமத்தை. திரும்ப கரைப்பான் விரும்பும் குழுமத்தை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும். அதுதான் வந்து மீளவும் கூழ்மைக்கு கொண்டு வர இயலும்னு சொல்கிறோம். கரைப்பான் வெறுக்கும் கூழ்மம் என்பது பிரிகை நிலைமைக்கும் பிரிகை ஊடகத்திற்கும், இது பிரிகை நிலைமை பிரிகை ஊடகம் இரண்டும் சேரும் பொழுது இவற்றுக்கிடையே கவர்ச்சி விசை குறைவாக காணப்பட்டால், ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு கரைப்பான் வெறுங்கும் கூழ்மம். கவர்ச்சி கம்மியாக இருந்தால் பிணைப்பு இருக்காது. அப்போ கரைப்பான் ஒன்றுக்கொண்டு வெறுத்து தான் தனித்தனியாக நிற்கும். அப்போ வெறுத்துச்சுன்னா நிலைப்புத்தன்மை எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். ஏன்னா வந்து வெறுத்துச்சுன்னா ஈஸியாக தனித்தனியாக பிரிக்க முடியும். குறைவான நிலைப்புத்தன்மை கொண்டவை, இது எளிதில் வீழ்படிவாகின்றன. பிரிய ஊடகத்தை வந்து சேர்ப்பதன் மூலம் கூழ்மத்தை வந்து நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பார்க்குறப்ப திரளாக வந்து போயிட்டுருக்கோம். தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் தயிரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து தண்ணி நிற்கும், கீழே வந்து திரளாக இருக்கும். அந்த திரளை எடுத்து நம்ம தேய்ச்சி பார்த்தோம்னா அதுக்குள்ளே என்னப்பா இருக்கும், நீர்மமானது காணப்படும். அதான் வந்து கொஞ்சம் தண்ணி உள்ளே போயிருக்கும், கொஞ்சம் தண்ணி வெளியே இருக்கும். இப்போ கரைப்பான் வந்து விரும்பவில்லை, கரைப்பான் வெறுத்து காணப்படுகின்றது. இந்த குழுமங்கள் என்ன குழுமங்கள் வந்து மீளா குழுமங்கள். ஸோ நம்ம வேதியியலில் பார்த்தோம்னா கோல்டு, சில்வர், பிளாட்டினம் மற்றும் காப்பர் போன்ற குழுமங்களானது கரைப்பான் வெறுக்கும் குழுமங்களாக அழைக்கப்படுகின்றன. இப்போ கரைப்பான் விரும்பும் குழுமம்னா பிரிகை ஊடகத்திற்கும் பிரிகை நிலைமைக்கும் இடையில் வந்து கவர்ச்சி விசை அதிகமாக காணப்பட்டால் கரைப்பான் விரும்பும் குழுமம் என்றும், இவற்றுக்கிடையே வந்து கவர்ச்சி விசை மிக மிக குறைவாக காணப்பட்டால் கரைப்பான் வெறுக்கும் குழுமம் என்றும் அழைக்கப்படுகின்றன. கரைப்பான் விரும்பும் குழுமங்கள் அதிக நிலைப்புத்தன்மை கொண்டவை, இது குறைந்த நிலைப்புத்தன்மை கொண்டவை. ஏனெனில் அது எதனால காணப்படுகிறது, அது வந்து கவர்ச்சி விசை அதிகமாக இருக்குது, இது கவர்ச்சி விசை குறைவாக இருக்குது. அது எளிதில் வீழ்படிவு ஆகாது. இது கரைப்பான் விரும்பும் குழுமங்கள். கரைப்பான் வெறுக்கும் குழுமங்கள் எளிதில் வீழ்படிவாகும். அது மீளவும் கூழ்மங்கள் தயாரிக்க முடியும், இது மீண்டும் கூழ்மங்கள் தயாரிக்க இயலாது. இது கரைப்பான் விரும்பும் குழுமங்கள் திரிந்து போகாது, கரைப்பான் வெறுக்கும் குழுமங்கள் திரிந்து விடுகின்றன. இதுக்கு எடுத்துக்காட்டு என்னது, கரைப்பான் விரும்பும் குழுமத்துக்கு புரதமும் ஸ்டார்ச்சும், கரைப்பான் விரும்பும் குழுமத்துக்கு எடுத்துக்காட்டு கோல்டு, சில்வர், பிளாட்டினம் மற்றும் காப்பர் குழுமங்கள். இதெல்லாம் வந்து கரைப்பான் வெறுக்கும் குழுமத்துக்கு எடுத்துக்காட்டுகள். உங்களுக்கு கேட்கலாம் கொஸ்டின், கரைப்பான் விரும்பும் குழுமங்கள் என்றால் என்ன, கரைப்பான் வெறுக்கும் குழுமங்கள் என்றால் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அப்படி கேட்குறப்ப நம்ம ஈஸியாக 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின் எழுத முடியும். இல்லாட்டினா கரைப்பான் விரும்பும் குழுமத்திற்கும் கரைப்பான் வெறுக்கும் குழுமத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டினை தருக அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லாட்டா நமக்கு எப்படி கேட்பான், 1 வேர்டில் வந்து கீழ்கண்டவற்றில் எவை கரைப்பான் விரும்பும் குழுமங்கள் அப்படின்னு கேட்கலாம். சிதை வச்சுட்டு பிரிகை நிலைமை பிரிகை ஊடகம் இவற்றுக்கு இடையே வந்து நம்ம கூழ்மத்தை வந்து வகைப்படுத்த போகிறோம். ஸோ பிரிகை ஊடகம் பிரிகை நிலைமை. பிரிகை ஊடகம் வாயு, பிரிகை நிலைமை நீர். வாயு நீர், வாயு நீரும் சேர்ந்தால் நம்மளுக்கு என்ன உருவாகும்னா வந்து நீர்ம காற்று கரைசல். நீர்ம காற்று கரைசல். ஸோ நீர்ம காற்று கரைசல் தான் வந்து மூடுபனி என்பது எதுக்கு எடுத்துக்காட்டு, நீர்ம காற்று கரைசலுக்கு எடுத்துக்காட்டுகள். அதே போல பிரிகை ஊடகம் வாயு, பிரிகை நிலைமை திண்மம். வாயு திண்மம், வாயும் திண்மமும் சேர்ந்தா திண்ம காற்று கரைசல் உருவாகின்றது. திண்ம காற்று கரைசல். புகை, தூசி இதெல்லாம் வந்து எதுக்கு எடுத்துக்காட்டுகள், திண்ம காற்று கரைசலுக்கு எடுத்துக்காட்டுகள். இப்போ தூசின்னு எடுத்துட்டோம்னா தூசி வந்து பறந்து வந்துட்டே இருக்கும். அந்த தூசி நம்ம பார்த்தோம்னா ஒரு சின்ன சின்ன துகளாக காணப்படும். அந்த சின்ன சின்ன துகள் என்பது திண்மம்.
அது கூடயே வந்து வரக்கூடிய வாயு வந்து திண்ம காற்று கரைசல். ஸோ காற்று மாசுபடி எடுத்துக்காட்டுகள் திண்ம காற்று கரைசலுக்கு எடுத்துக்காட்டுகள். அதே போல் நீர்மம் வாயு, நீர்மம் வாயு இரண்டும் சேர்ந்த இதுக்கு பேர் வந்து நுரை. சலவை சோடாவை போட்டு தண்ணியில் போட்டு கலக்கிறப்ப நமக்கு என்ன செய்யும், நுரையாக வரும். அதே போல் சோடாப்பை போட்டாலும் வரும், சேவிங் க்ரீம் போட்டாலும் வந்து வரும். இப்போ நீர்மம் வாயு ரெண்டும் கலந்த கலவைக்கு பேர் தான் சொல்கிறாங்க நுரைன்னு சொல்கிறோம். அதே போல் நீர்மம் இரண்டு வகையான நீர்மங்கள் சேர்ந்து நமக்கு என்ன உருவாகின்றது, பால்மங்கள் உருவாகின்றன. ஸோ பால்மங்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இரண்டு வகையான நீர்மங்கள், பிரிகை ஊடகமும் நீர்மம், பிரிகை நிலைமையும் நீர்மம் இரண்டும் சேர்ந்து நமக்கு பால்மம் உருவாகின்றது. ஸோ பால்மத்துக்கு எடுத்துக்காட்டு பால் மற்றும் க்ரீம், இதெல்லாம் வந்து எதுக்கு எடுத்துக்காட்டுகள், பால்மத்துக்கு எடுத்துக்காட்டுகள். அடுத்து நீர் திண்மம், நீர்மம் திண்மம் சேர்ந்தது நீர் திண்மம். பிரிகை நிலைமை என்னவா இருக்கணும், திண்மமாக இருக்கணும். பிரிகை ஊடகம் நீராக இருக்கணும். ஸோ திண்மமும் நீர்மமும் சேர்ந்தால் நமக்கு என்ன படிச்சுக்கோ, முன்னாடியே வந்து கூழ்ம கரைசல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கூழ்ம கரைசல், இதெல்லாம் கூழ்ம கரைசல்கள். இங்கு, பெயிண்ட்டு, அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப வந்து ஜெல்லி ஃபார்மில் தான் இருக்கும். எடுத்து நம்ம கையில் விட்டு பார்த்தோம்னா மெதுவாக தான் இறங்கும், வேம கீழே வந்து வராது. அதுதான் வந்து கூழ்ம கரைசல்கள். அதே போல் திண்மம் வாயு, திண்மமும் வாயு செஞ்சுன்னா திண்ம நுரைப்பு, திண்ம நுரைப்பு. எடுத்துக்காட்டு வந்து ரப்பர், ரொட்டி, இதெல்லாம் வந்து எதுக்கு எடுத்துக்காட்டுகள் தான் வந்து திண்ம நுரைப்புக்கு எடுத்துக்காட்டுகள். திண்மமும் நீர்மமும், திண்மம் நீர்மம், எது திண்மம், பிரிகை ஊடகம் திண்மம், பிரிகை நிலைமை நீர்மம். திண்மம் நீர்மமும் சேர்ந்த கலவைக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து களி. பிரிகை ஊடகம் அதிகமாக எடுத்துக்கொண்டு பிரிகை நிலைமை குறைவாக எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு என்ன உருவாகின்றது, கூழ்ம கரைசல் உருவாகின்றது. அதே போல தான் வந்து இந்த இடத்துல பிரிகை ஊடகம் என்ன எடுத்திருக்கோம், திண்மம் அதிக அளவு எடுத்திருக்கோம், பிரிகை நிலைமை நீர் குறைந்த அளவு எடுத்திருக்கோம். இப்போ ஒரு கிலோ வந்து திண்ம மாவு இருக்கு, 1/2 லிட்டர் தண்ணி இருக்கு. அப்போ யார் அதிகமாக இருக்காங்க, 1 கிலோ மாவு. தண்ணி ஊற்றி கரைக்கிறப்ப என்ன உருவாகும், நம்மளுக்கு ஜெல்லி ஃபார்மில் தான் உருவாகும். அப்போ என்ன பேர், களி. அப்போ வெண்ணெய், பாலாடை கட்டி, இதெல்லாம் எதுக்கு எடுத்துக்காட்டுகள், களிக்கு வந்து எடுத்துக்காட்டுகள். திண்மம் இரண்டு வகையான பிரிகை நிலைமையும் திண்மம், பிரிகை ஊடகமும் திண்மம். திண்மம் சேர்ந்தால் நமக்கு என்ன உருவாகும், திண்ம கரைசல். இந்த திண்ம கரைசல் நமக்கு அதிகமாக எங்கே பயன்படுத்துகிறோம் வந்து அழகு சாதன பொருட்கள், வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அழகு கண்ணாடிகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜன்னலுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா கண்ணாடிகள், இந்த ரூபி கண்ணாடிகள் தயாரிக்க வந்து திண்ம கூழ்ம கரைசல்கள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன. கூழ்மங்கள் எவ்வாறு தயாரிக்க அப்படின்னா, கூழ்ம கரைசலினுடைய அளவு வந்து 1 to 200 மில்லிமீட்டர் தான், ரொம்ப சின்ன அளவு தான். வந்து அந்த அளவு கூழ்மத்தை தயாரிக்க வந்து 2 முறையை வந்து கையாளுறோம். ஒன்று பிரிகை முறை, மற்றொன்று தொகுப்பு முறை. பிரிகை முறை என்பது பெரிய துகள்களை கூழ்மத்தூளாக அரைக்கப்பட்டு கூழ்மங்கள் தயாரித்தல், கூழ்மத்தூளாக அரைக்கப்பட்டு கூழ்மம் தயாரிக்கும் முறைக்கு பேர் தான் பிரிகை முறைகள். தொகுப்பு முறைக்கு பேர் வந்து சிறிய அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் வந்து பெரிய கூழ்ம அளவிலான தூளாக மாற்றப்படுகின்றன. சிறிய கூழ்மத்தூளை விட சிறிய தூளை வந்து எடுத்துக்கொண்டு அந்த தூள் என்ன செய்யலாம், மறுபடியும் வந்து ஒரு பெரிய கூழ்மத்தூளாக மாற்றக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேர் தான் சொல்கிறாங்க தொகுப்பு முறையில் கூழ்மங்கள் தயாரித்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரிகை முறை. பிரிகை முறையில் 4 முறைகள் இருக்குது. ஒன்று இயந்திர பிரிகை முறை, மின்னார் பிரிகை முறை, மீ ஒளி பிரிகை முறை, கூழ்மமாக்கல் முறை. இந்த 4 முறையை பயன்படுத்தி என்ன செய்ய போகிறோம், கூழ்மங்கள் வந்து தயாரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இயந்திர பிரிகை முறையில் எவ்வாறு கூழ்மங்கள் தயாரிக்கப்படுகின்றன. இயந்திர பிரிகை முறையில் எவ்வாறு கூழ்மங்கள் தயாரிக்கப்படுகின்றன. இப்போ நம்மளுக்கு ஒரு திண்மம் எடுத்துட்டோம். அந்த திண்மம் எப்படி இருக்குது, பெரிய தூளாக இருக்குது. அந்த பெரிய தூளை நன்கு அரைக்கப்பட்டு, நல்லா திண்ம தூளை என்ன செய்யணும், நல்லா அரைக்கிறோம். நன்கு அரைக்கப்பட்டு கூழ்மத்துகள் அளவிற்கு மாற்றோம். கூழ்மத்தூள் அளவிற்கு மாற்றின பிறகு அந்த கூழ்மத்தூளை எடுத்துக்கொண்டு எந்த பிரிகை ஊடகத்தின் மீது செலுத்தும் பொழுது கூழ்மமாக மாறுகின்றதோ அந்த பிரிகை ஊடகத்தில் செலுத்தி கூழ்மமாக மாற்றுறோம். இதான் வந்து இயந்திர பிரிகை முறையில் கூழ்மங்கள் தயாரித்தல். ஸோ இந்த இதில் பார்த்தா நம்ம அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 2 தட்டுகள் இருக்குது. 2 தட்டுகள் வந்து எஃகு தட்டுக்கள். இந்த எஃகு தட்டுக்களுக்கு உள்ள என்ன செய்யறோம் வந்து கூழ்ம ஆலைக்குள்ளே வந்து எதை சேர்க்கிறோம், திண்மத்தை வந்து உள்ளே சேர்க்கிறப்ப அந்த 2 தட்டுகளுக்கு இடையே நம்ம எது அரைக்கப்படுகின்றது, அந்த கூழ்ம தூளானது அரைக்கப்படுகின்றது. ஒரு நிமிடத்தில் 7000 சுழற்சி முறையை வந்து சுழற்றும் தன்மையுடையது அந்த எஃகு தட்டுக்கள். 2 தட்டுகளுக்கு இடையே வந்து திண்மங்களானது நன்கு அரைக்கப்பட்டு கூழ்மத்தூள் அளவிற்கு மாற்றப்படுகின்றது. அந்த கூழ்மத்துகள் தான் வந்து பிரிகை நிலைமை. அந்த பிரிகை நிலைமையை வந்து பிரிகை ஊடகத்துடன் தகுந்த பிரிகை ஊடகம் எடுத்துக்கொண்டு நன்கு கரைக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன உருவாகின்றதுனா வந்து கூழ்மங்கள் உருவாகின்றன. ஸோ இங்கு, கிராஃபைட் போன்ற கூழ்மங்களானது இயந்திர பிரிகை முறையினை பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்றன.
இயந்திர பிரிகை முறையின் மூலம் கீழ்காணும் எந்த கூழ்மங்கள் தயாரிக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்பாங்க. இங்கு மற்றும் கிராஃபைட் கூழ்மங்கள் தயாரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இயந்திர பிரிகை முறைக்கு அடுத்து வந்து மின்னார் பிரிகை முறை. ஸோ மின்னார் பிரிகை முறையில் வந்து எந்த மாதிரி கூழ்மங்கள் தயாரிக்கிறாங்கன்னா பிளாட்டினம், சில்வர், காப்பர், கோல்டு போன்ற உலோக கூழ்ம கரைசல்கள் எல்லாமே வந்து மின்னார் பிரிகை முறையின் மூலம் தயாரிக்கப்படுகின்றது. சேர்ந்த நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 2 மின்வில்கள் வந்து காணப்படுகின்றன. உலோக மின்முனைகள், நேர்மின்முனை, எதிர்மின்முனை இருக்குது. அந்த உலோக மின்முனையில் உள்ள பாத்திரம் வந்து எதுக்குள்ளே வச்சுருக்கோம்? பனிக்கட்டிக்குள்ளே வந்து வச்சுருக்கோம். அந்த பனிக்கட்டிக்குள்ளே வச்சுருக்கோம். 2 மின்வாய்களுக்கு இடையே எந்த மின்வாய் நம்ம எந்த உலோகங்கள் தயாரிக்க போகிறோமோ அந்த உலோக குழும கரைசல் மின்வாய்கள். இப்போ கோல்டு குழும கரைசல்னா கோல்டு மின்வாய்கள், பிளாட்டினம்னா பிளாட்டினம் மின்வாய்கள். எந்த குழும கரைசல் வேணுமோ அந்த மின்வாய்களை வந்து எடுத்துக்கிறோம். 2 மின்வாய்களின் வழியே மின்சாரத்தை வந்து செலுத்துகிறோம். 2 மின்வாய்களையும் மின்சாரத்தை செலுத்தும் பொழுது அந்த பாத்திரத்தை உள்ள வந்து மின்வில்லானது உருவாகின்றது. அந்த மின்வில் உருவாகின பிறகு அதை மீண்டும் வந்து குளிர்விக்கும் பொழுது உருவான மின்வில்லில் எந்த மின்முனையின் உலோகங்கள் இருக்கோ அந்த உலோகங்கள் வந்து கூழ்ம கரைசலாக மாறிவிடுகின்றன. எடுத்துக்காட்டாக பிளாட்டினம் மின்முனைகளை பயன்படுத்தினோம் என்றால் பிளாட்டின கூழ்ம கரைசல்கள் கிடைக்கின்றன. இதனை நிலைப்படுத்துவதற்காக நிலைப்படுத்தும் காரணி சேர்க்கப்படுகின்றது. நிலைப்படுத்தும் காரணி எது பயன்படுத்துகிறோம்னா கார ஹைட்ராக்சைடுகள் நிலைப்படுத்தும் காரணியாக சேர்க்கப்படுகின்றன. அவ்வாறு கார ஹைட்ராக்சைடு சேர்க்கும் பொழுது அந்த கூழ்மங்களானது நிலைப்படுத்தப்பட்டு தனியாக வெளியேற்றப்படுகின்றன. இவ்வாறு பிரிகை முறையின் மூலம் கோல்டு, சில்வர், பிளாட்டினம் போன்ற கூழ்ம கரைசல்கள் தயாரிக்கப்படுகின்றன. அடுத்து ஸ்வெட்பர்க் என்பவர் இந்த நார்மலாக இருக்கக்கூடிய உலோக கலவையை தவிர்த்து எளிதில் தீப்பற்றி எரியக்கூடிய பென்சின், ஈத்தர், பென்டேன் போன்ற கூழ்மங்களை எல்லாம் கூழ்ம கரைசல்களை வந்து இந்த முறையினை பயன்படுத்தி மின்சாரத்தினை செலுத்தி பென்டேன், ஈத்தர், பென்சின் போன்ற கூழ்மங்கள் தயாரித்தார். இதான் வந்து மின்னார் பிரிகை முறை. ஸோ மின்னார் பிரிகை முறையின் மூலம் கீழ்கண்ட எந்த கூழ்மங்கள் தயாரிக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்கலாம். சில்வர், கோல்டு, பிளாட்டினம் மற்றும் காப்பர் கூழ்மங்கள் தயாரிக்கப்படுகின்றன. ஸ்வெட்பர்க் என்பவர் வேறு எந்த கூழ்மங்களை தயாரித்தால்னா எளிதில் தீப்பற்றி எரியக்கூடிய கரிமச் சேர்மங்களின் கூழ்மங்களை தயாரித்தால். அதில் நம்ம பார்த்தோம்னா பென்டேன், ஈத்தர், பென்சின் போன்ற கூழ்மங்களானது மின்னார் பிரிகை மூலம் வந்து ஸ்வெட்பர்க் என்பவர் தயாரித்தார்னு படிச்சிடலாம். அதே போல மின் பிரிகை முறையில் பயன்படுத்தக்கூடிய நிலைப்பு காரணி எதுன்னு கேட்பாங்க. இப்போ எது நிலைப்பு காரணி? கார ஹைட்ராக்சைடு என்பது நிலைப்பு காரணிகள். இவ்வாறு தான் வந்து மின்னார் பிரிகை முறையின் மூலம் கூழ்மங்களானது தயாரிக்கப்படுகின்றது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா மீ ஒளி பிரிகை முறை. மீ ஒளினா உங்களுக்கு எல்லாமே தெரியும். யாருனால மட்டும் உணர முடியும்? வவ்வால்னால மட்டும்தான் வந்து அந்த மீ ஒளியை வந்து உணர முடியும். 20 கிலோ ஹெர்ட்ஸ் அந்த லெவலில் தான் இருக்கும். அது வவ்வாலான மட்டும்தான் அந்த ஒளியை வந்து உணர முடியும். அவ்வளவு அதிகமான அதிர்வெண் கொண்ட ஒளியினை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய போகிறோம்? கூழ்மங்கள் தயாரிக்க போடும். ஒரு மிகப்பெரிய ஒரு திண்மத்தோலை எடுத்துக்கொண்டு அந்த திண்மத்தோலின் மீது என்ன செலுத்துறாங்கன்னு பார்த்தோம்னா வந்து அந்த மீ ஒளியை செலுத்துறாங்க. மீ ஒளியை செலுத்தும் பொழுது அந்த திண்மங்களின் மீது மீ ஒளியானது பட்டு திண்மத்தை மிகச்சிறிய தூளாக உடைக்கப்படுகின்றது. உடைக்கப்பட்ட அந்த துகள்களுக்கு பேர் தான் வந்து தொங்கல் துகள்கள். அந்த தொங்கல் துகளை வந்து எடுத்துக்கொண்டு அந்த கூழ்மங்களை மாற்றுவதற்கு பிரிகை ஊடகம் தேர்ந்தெடுத்து கலைக்கப்பட்டு கூழ்ம கரைசல் தயாரிக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு பாதரசத்தை அதிக அதிர்வெண் கொண்ட மீ ஒளி அதிர்வுகளுக்கு உட்படுத்தி பாதரச கூழ்மங்கள் தயாரிக்கப்படுகின்றன. இப்போ நம்ம எந்தெந்த கூழ்மங்கள் வேணுமோ அந்த கூழ்மத்தை வந்து மீ ஒளி அதிக அதிர்வெண் கொண்ட மீ ஒளியினை பயன்படுத்தி அந்த உலோகத்துடைய கூழ்மங்களானது மீ ஒளி பிரிகை முறையின் மூலம் தயாரிக்கப்படுகின்றது. ஸோ மீ ஒளி பிரிகை முறையின் மூலம் கீழ்காணும் எந்த கூழ்மங்கள் தயாரிக்கப்படுகின்றன? பாதரச கூழ்மங்கள் தயாரிக்கப்படுகின்றன. ஸோ எதில் வந்து நமக்கு அதிர்வெண் கிடைக்குது? குவார்ட்ஸ் மின்மாற்றினை பயன்படுத்தி தான் வந்து மீ ஒளி பிரிகை முறையில் வந்து மீ ஒளியை வந்து செலுத்துகிறாங்க. குவார்ட்ஸ் மின்மாற்றியின் மூலம் மீ ஒளியானது பெறப்படுகின்றது. அவ்வாறு பெறப்பட்ட மீ ஒளியானது திண்மத்தூளின் மீது செலுத்தும் பொழுது திண்மத்தூளானது கூழ்மத்தூள் அளவிற்கு உடைக்கப்படுகின்றது. அவ்வாறு உடைக்கப்பட்ட கூழ்மத்தூள்கள் தொங்கல் தூள் என்று அழைக்கப்படுகின்றன. அந்த தொங்கல் தூளை எந்த பிரிய ஊடகத்தின் சேர்க்க வேண்டுமோ அந்த பிரிய ஊடகத்தில் சேர்த்து உலோக கூழ்மங்கள் தயாரிக்கப்படுகின்றன. இதான் வந்து மீ ஒளி பிரிகை முறையின் மூலம் உலோக கூழ்மங்கள் தயாரித்தல். அடுத்து நம்ம பார்த்தோம்னா கூழ்மமாக்கிகளை பயன்படுத்தி கூழ்மமாக்குதல். ஸோ கூழ்மமாக்கிகளை பயன்படுத்தி எவ்வாறு கூழ்மமாக்கல் நிகழ்த்துவாய் அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின்லையோ 3 மார்க் கொஸ்டின்லையோ கேட்கலாம். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வந்து சில்வர் குளோரைடு
சில்வர் குளோரைடு என்ற ஒரு வீழ்படிவு. அந்த வீழ்படிவு எவ்வாறு உருவாகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு AgNO3 சில்வர் நைட்ரேட் கரைசலை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட சேர்க்கிறப்ப நமக்கு என்ன உருவாகும்னா சில்வர் குளோரைடு என்ற வீழ்படிவானது உருவாகும். வீழ்படிவானது உருவான பிறகு அந்த சில்வர் குளோரைடு வீழ்படிவை ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்ற ஒரு மின் பகுதியை சேர்க்கிறாங்க. மின் பகுதினா என்ன? இரண்டு அயனிகள், நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகள் காணப்பட்டால் அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? மின் பகுதிகள். அந்த மின் பகுதிகளை சேர்க்கும் பொழுது சில்வர் குளோரைடு குழுமமானது கிடைக்கின்றது. இந்த சில்வர் குளோரைடு என்ற வீழ்படிவானது சில்வர் குளோரைடு குழுமமாக மாறுவதற்கு பயன்படுத்தப்பட்ட காரணி என்ன காரணி? கூழ்மமாக்கும் காரணி. அந்த கூழ்மமாக்கும் காரணிக்கு பேர் என்ன? HCl. சில்வர் குளோரைடை சில்வர் குளோரைடு குழுமமாக மாற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய குழுமமாக்கும் காரணி எதுன்னு கேட்டானா ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இதுக்கு குழுமமாக்கும் காரணின்னு சொல்லலாம், இல்லாட்டி விரவுதல் காரணின்னு சொல்லலாம். குழுமமாக்கிகளை பயன்படுத்தி கூழ்மமாக்குதல் வினை தான் இந்த கூழ்மமாக்கல் வினை. இந்த 4 முறையினை பயன்படுத்தி நம்ம என்ன செய்கிறோம்? கூழ்மங்கள் தயாரிக்கிறோம். இந்த 4 முறைக்கு பேர் என்ன முறைகள்? பிரிகை முறைகள். என்னென்ன முறை? இயந்திர பிரிகை முறை, அடுத்து மின்னார் பிரிகை முறை, மீ ஒளி சிதறல் பிரிகை முறை, கூழ்மமாக்குதல் முறை. 4 முறையினை பயன்படுத்தி கூழ்மங்கள் தயாரிக்கப்படுகின்றன. அடுத்து தொகுப்பு முறையில் கூழ்மங்கள் தயாரித்தல். 5 தொகுப்பு முறைகள் இருக்கு. ஆக்சிஜனேற்றம், ஒடுக்கம், நீரார் பகுத்தல், இரட்டை சிதைவு, சிதைத்தல் என்ற 5 முறையினை பயன்படுத்தி தொகுப்பு முறையில் கூழ்மங்களானது தயாரிக்கப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆக்சிஜன் நேற்ற முறையில் கூழ்மங்கள் தயாரித்தல். ஹைட்ரஜன் செலினைடு H2SE. ஹைட்ரஜன் செலினைடு கரைசலின் வழியே நம்ம என்ன செலுத்துறோம்? O2 செலுத்துறோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா H2SE ஆக்சிஜனை செலுத்தும் பொழுது 2 ஹைட்ரஜன், இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 2 ஆக்சிஜன் இருக்கு. 2H2 போட்டுக்குங்க. அப்போ எத்தனை ஆயிருமா? 2H2SE. அப்போ 4 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன். அப்போ 2H2 போயிட்டு செலினைடு 2 செலினைடு வெளியே போயிடும். H2SE கரைசலின் வழியே ஆக்சிஜனை செலுத்தும் போது நமக்கு என்ன உருவாகின்றது? செலினியம் கூழ்மமானது கிடைக்கின்றது. ஆக்சிஜன் நேற்றம். ஆக்சிஜன் நேற்றம் என்ன அர்த்தம்? எலக்ட்ரான்களை இழத்தல் அல்லது ஆக்சிஜனை ஏற்றுக்கொள்ளுதல். இந்த H2SE என்ற வாய்ப்பாட்டில் SE ஆனது ஹைட்ரஜனை நீக்குகின்றது. ஹைட்ரஜன் வெளியே போதா? வெளியே போய் யாரோட சேர்றாங்க? O கூட சேர்றாங்க. O கூட சேர்றப்ப வெளியே போயிட்டு நீராக வெளியே போயிட்டு SE மட்டும் தனியாக கிடைக்குது. அப்போ செலினியம் கூழ்மமானது தயாரிக்கப்படுகின்றது. அடுத்து ஒடுக்க வினை. ஒடுக்க வினையில் கூழ்மங்கள் தயாரித்தல். ஃபினைல் ஹைட்ரஜன், ஃபார்மால்டிகைட் போன்றவை ஒடுக்க வினையில் ஒடுக்கும் காரணிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. இதில் நம்ம பார்த்தோம்னா ஆரிக் குளோரைடு ஃபார்மால்டிகைடை பயன்படுத்தி ஒடுக்கமடைய செய்யும் பொழுது தங்கம் கூழ்மங்கள் தயாரிக்கப்படுகின்றன. தங்க கூழ்மங்கள் தயாரிக்கப்படுகின்றன. ஆரிக் குளோரைடை ஃபார்மால்டிகைட் பயன்படுத்தி வினைப்படுத்தும் பொழுது தங்க கூழ்மங்கள் தயாரிக்கப்படுகின்றது. கீழ்காணும் எந்த வினையில் தங்க கூழ்மங்கள் தயாரிக்கப்படுகின்றன? ஒடுக்கும் வினைகளில். செதனை பயன்படுத்தி தங்க கூழ்மங்கள் தயாரிக்கக்கூடிய வினைகளில் ஒடுக்கும் காரணி எதுன்னு கேட்டானா ஃபார்மால்டிகைட் தான் ஒடுக்கும் காரணி. அடுத்து பார்த்தோம்னா நீரார் பகுத்தல். ஒரு மின் பகுளி FeCl3 ஒரு மின் பகுளியினை நீரார் பகுக்கும் பொழுது நம்மளுக்கு FeOH ஹைட்ராக்சைடு உலோக ஹைட்ராக்சைடு உருவாகின்றன. நீரார் பகுத்தல் வினையில் உலோக ஹைட்ராக்சைடு கூழ்மங்கள் தயாரிக்கப்படுகின்றது. எடுத்துக்காட்டா நம்மளுக்கு FeCl3 + 3H2O gives FeOH + 3H கொடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக அலுமினியம் குளோரைடு எடுத்துக்கலாம். அலுமினியம் குளோரைடு நீரார் பகுத்தல் நமக்கு என்ன கிடைக்கும்? அலுமினியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். அதே போல் பேரியம் குளோரைடை போட்டோம்னா பேரியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு உலோகங்களின் ஹைட்ராக்சைடு கூழ்மங்களானது நீரார் பகுத்தல் முறையில் தயாரிக்கப்படுகின்றன. ஆக்சிஜனேற்றம், ஒடுக்கம், நீரார் பகுத்தல். இந்த வினைக்கு அடுத்த வினை இரட்டை சிதைவு வினை. இரட்டை சிதைவு வினை என்பது ஆர்சனிக் ஆக்சைடு என்ற சேர்மமானது ஹைட்ரஜன் சல்பைடு ரெண்டையும் சேர்த்து வினைப்படுத்துறப்ப இந்த 3H2 அங்கே இருக்க 3O ரெண்டும் சேர்ந்து நீராக வெளியே போயிடும். மீது என்ன இருக்கு? AH2 இருக்குங்க, 3S இருக்கு. ஆர்சனிக் சல்பைடு என்ற ஒரு கூழ்ம கரைசல் உருவாகின்றது. ஆர்சனிக் ஆக்சைடை ஹைட்ரஜன் சல்பைடு வாயுவின் மீது செலுத்தும் பொழுது ஆர்சனிக் சல்பைடு என்ற கூழ்மமானது உருவாகின்றது. இது ஒரு முறை. அடுத்து சிதைத்தல். சிதைத்தல் சோடியம் தயோசல்பேட்டை ஏதேனும் ஒரு அமிலத்தின் மீது வினைப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு சல்ஃபர் கூழ்மம் தயாரிக்கப்படுகின்றது. சல்ஃபர் கூழ்மமானது தயாரிக்கப்படுகிறது. இந்த சல்ஃபர் கூழ்மமானது நீரில்
கரையாத தனித்த சல்ஃபர் அணுக்கள் ஒன்றிணைந்து மிக சிறிய திரட்சிகளாக ஒன்றிணைந்து நம்மளுக்கு கூழ்மமாக உருவாகின்றது. சோடியம் தயோசல்பேட்டை வந்து வலிமை மிக்க அமிலங்கள் இல்லை ஏதேனும் ஒரு அமிலச்சத்தை வினைப்படுத்துகிறப்ப நமக்கு என்ன உருவாது? சல்ஃபர் நீர் சல்ஃபர் டை ஆக்சைடு. இந்த சல்ஃபர் ஆனால் அந்த நீரோட சேராமல் தனியாக வந்து திரளாக வந்து தனியாக வந்து நம்மளுக்கு ஒரு கூழ்மமாக உருவாகும். திரட்சி முறையில் கூழ்மங்கள் உருவாக்கப்படுகின்றன. எந்த முறையில்? சிதைத்தல் முறையில் திரட்சிகளாக சல்ஃபர் கூழ்மங்கள் உருவாக்கப்படுகின்றன. இது ஒரு முறை. இந்த 5 முறையினை பயன்படுத்தி நம்ம என்ன செய்கிறோம்? கூழ்மங்கள் தொகுப்பு முறையில் தயாரிக்கப்படுகின்றன. என்ன முறை? ஆக்சிஜனேற்ற முறை, ஒடுக்க முறை, அடுத்து நீராக பகுத்தல் முறை, இரட்டை சிதைவு முறை, சிதைத்தல் முறைகள். இந்த 5 முறையினை பயன்படுத்தி தொகுப்பு முறையில் கூழ்மங்களானது தயாரிக்கப்படுகின்றன. இது கூழ்மங்கள் தயாரித்தல். இது இல்லாமல் வந்து கரைப்பான் மாற்றத்தின் மூலம் எவ்வாறு கூழ்மங்கள் தயாரிக்கிறோம்னா, ஆல்காலில் பார்த்தோம்னா பாஸ்பரஸ் இருக்கும், சல்ஃபர் இருக்கும். இதை வந்து தண்ணியில் போட்டு கரைக்கிறப்ப பாஸ்பரஸ் இருந்துச்சுன்னா பாஸ்பரஸ் கூழ்மமாகவும், சல்ஃபர் இருந்துச்சுன்னா சல்ஃபர் கூழ்மமாகவும் மாறுகின்றது. தான் கரைப்பான் மாற்றம். கரைப்பான் மாற்றம்னா ஏதாவது ஒன்று போட்டு கரைக்கிறது தான் கரைப்பான் மாற்றம். ஆல்காலில் உள்ள பாஸ்பரஸ் நீருடன் சேர்த்து கலக்கும் பொழுது பாஸ்பரஸ் கூழ்மமானது கிடைக்கின்றது. இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து கூழ்மங்களினுடைய தயாரிப்பு முறைகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா வந்து கூழ்மங்களை தூய்மையாக்குதல். ஏன் கூழ்மத்தை தூய்மையாக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கூழ்மங்களானது தயாரிச்ச பிறகு அப்படியே வச்சிட்டோம்னா அது எப்படி இருக்குன்னா வந்து அதிக நிலைப்புத்தன்மையுடன் காணப்படும். அதே போல் வந்து மாசுகளானது அதிகமாக காணப்படும். மாசுகள் என்பது மின் பகுளிகள், நேர்மின் சுமை, எதிர்மின் சுமை போன்ற மின்பகுளியானது உள்ளே காணப்படும். இப்போ அந்த மாசுக்கள் நிலைப்புத்தன்மையை நிலைப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறது தான். இப்போ நம்ம இந்த கிளாஸில் வந்து கூழ்மங்கள்னால் என்ன, கூழ்மங்களுக்கு நமக்கு முக்கியமாக பிரிய நிலைமை, பிரிய ஊடகம். இப்போ பிரிய ஊடகம் எப்படி இருக்கும், பிரிய நிலைமை எப்படி இருக்கும் பார்த்துருக்கோம். இந்த கூழ்மங்களின் வகைப்பாடுகள். கூழ்மங்களின் வகைப்பாடுகளில் வந்து என்னென்ன பார்த்தோம்? கரைப்பான் விரும்பும் கூழ்மம், கரைப்பான் வெறுக்கும் கூழ்மம். அதற்கு எடுத்துக்காட்டுகள். அடுத்து பிரிய நிலைமைக்கும் பிரிய ஊடகத்துக்கும் ரெண்டுக்கும் வந்து வினைப்படுத்தி ஒரு அட்டவணை வந்து போட்டிருக்கோம். என்னென்ன அட்டவணை போட்டிருக்கோம்? பால்மம், நீர்ம காற்று கரைசல், நுரை, திண்ம நுரை. இப்போ இந்த மாதிரி நிறையா போட்டிருக்கோம். அதுக்கு எடுத்துக்காட்டுகள். இந்த அட்டவணை நம்மளுக்கு ஒரு 1 மார்க் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது பப்ளிக் எக்ஸாமில். இந்த அட்டவணையை நல்லா நம்ம வந்து பார்த்துக்கணும். அடுத்து நம்ம பார்க்கணும் கூழ்மங்களை தயாரித்தல். 2 முறையில் தயாரிச்சுன்னு பார்த்தோம். ஒன்று தொகுப்பு முறை கூழ்மங்கள் தயாரித்தல், மற்றொன்று பிரிய முறையில் கூழ்மங்கள் தயாரித்தல். இந்த பிரிய முறையில் வந்து இயந்திர பிரிய முறை ஒன்று, அடுத்து மின்னா பிரிய முறை ஒன்று, அடுத்து மீயொலி பிரிய முறை ஒன்று, அடுத்து கூழ்மமாக்கல் ஒன்று. 4 முறைகளும் சேர்ந்ததான் வந்து பிரிய முறையில் கூழ்மங்கள் தயாரித்தல். அதே போல் தொகுப்பு முறையில் கூழ்மங்கள் தயாரித்தல் வந்து ஆக்சிஜனேற்றம், ஒடுக்கம், நீராக பகுத்தல், இரட்டை சிதைத்தல். இந்த முறையில் ஃபுல்லாக வந்து தொகுப்பு முறையில் கூழ்மங்கள் தயாரித்தோம். இல்லை தொகுப்பு முறையில் கூழ்மங்கள் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டினில் கேட்குறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்து கரைப்பான் மாற்றத்தின் மூலம் எவ்வாறு கூழ்மங்கள் தயாரிக்கப்படுகின்றன அப்படிங்கிற இந்த டாப்பிக்லாம் வந்து இந்த எபிசோடில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த பாடத்தில் வந்து இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அனைத்து மாணவர்களும் வந்து சிறந்த முறையில் கற்று நல்ல மதிப்பெண்கள் எடுப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.